சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். குளுக்கோவிட்டா போல்ஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? பூங்கொடி மேடம். பூங்கொடி. சொல்லுங்க பூங்கொடி, எங்க இருந்து வரீங்க? சென்னை நகர். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வேற ஒரு லேடி கூட இருக்காரு மேடம், வீடு எடுத்து வச்சு. எவ்வளவு நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 13 வருஷம் ஆகுது. பசங்க இருக்கா? ஆமா. 7 வயசுல ஒரு பொண்ணு, 3 வயசுல ஒரு பையன் இருக்கான். படிக்கிறாங்க. நீங்க நீங்க? பையன் படிக்கல, பொண்ணு மட்டும் 3rd ஸ்டாண்டர்ட். சரிம்மா, நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. என்ன வேலைமா? டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாப்பா ரொம்ப சின்னதா இருக்கு, 3 வயசு தான் ஆகுது. அதனால இனிமேதான் போகணும். சரிம்மா, இப்போ அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. பட் அவர் ஒரு பெரிய டிராப்ல சிக்கி இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. பேசி பார்ப்போம். உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருந்து சொல்லுங்க. எனக்கு தெரியாது மேடம். அதான் மேடம், அந்த லேடி கூட பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளவு நாளா பழக்கம்? ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தீங்களா? நல்லாதான் இருந்தேன் மேடம். அப்படியா? சரிம்மா, என்ன ஆச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நியூட்ரிஷன் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. நியூட்ரிஷன், அந்த ஹெர்பல் லைஃப். யாரு? அந்த லேடி. சரி. இவர் வேலைக்கு போயிருந்தாரு. சரி. 2 பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. சரிம்மா, உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இல்ல நீங்க சும்மா சந்தேகப்பட்டதா? இல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த லேடி டைம் ஒரு 2:30 விடிய காலம் அந்த டைம்ல வந்து சொல்றாங்க. வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த டைம்ல. அப்பதான் உங்களுக்கு தெரியும்? அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அது வரையும் எனக்கு. அப்ப நீங்க கேட்கலையா? பிரச்சனையாயி நானும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனையாயி திரும்ப வந்து. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கல? இல்ல மேடம், அவங்களுக்கு வந்து 45க்கு மேல இருக்கும், இவருக்கு வந்து ஒரு 35 தான், 33 தான். உங்களுக்கு சந்தேகமே வரல? லேட்டா எல்லாம் வீட்டுக்கு வந்தா வேலைக்கு போறக்காருன்னு நினைச்சுப்பீங்க? லேட்டா வந்தாலும் தெரியாதுல்ல, அவங்க பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்கள. அவங்க 2 பேரையும் வச்சு என்னால சந்தேகப்பட முடியல. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. இல்லை, நான் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 5,000 நகையை வாங்கிட்டாங்க. அந்த லேடிக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அவங்க நமக்கு தெரியாது, நல்லா க்ளோஸா பழகுனாங்க. பழகிட்டு என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியா இருக்குமா ஆஃபீஸ்க்கு, ஒரு உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு என்கிட்ட இருந்தே ஒரு 4.5 பவுன் நகையை வாங்கினாங்க. ஒரு 50,000 ரூபாய் காசு. நகை எதுவுமே போடல, எல்லாம் குடிச்சிட்டீங்களா? கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். என்கிட்ட இருந்தது நகையே அவ்வளவுதான். சரி. நீங்க வீட்டுல எத்தனை பசங்கம்மா உங்க வீட்டுல? எங்க வீட்டுல 4 பொண்ணுங்க. பிரதர் இல்லையா? யாரும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, டெத்து. அம்மா மட்டும் வயசானவங்க. அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா நீங்க அவரை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க? இல்ல, மாமியார் மாமனார் எதிர் வீட்டுல பக்கத்துலயே இருக்காங்க. அவங்கதான் ஹெல்ப் பண்றாங்க இப்ப எல்லாமே. மாமியார் மாமனார் நல்லா சப்போர்ட்டிவா அவங்க இருக்காங்க? நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப வரையும் இவர் விட்டுட்டு போனது வரையும் அவங்கதான் பாத்துக்கிறாங்க. சரி. இப்போ உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க கூட வந்து வாழல சொல்லிருக்காரு? அப்படிதான். நான் சேர்க்கல மேடம். ஆனா உங்க ஐடியா என்னமா? சொல்லுமா. என்னது? விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு 3 வயசு குழந்தை.
7 வயசு பாப்பா ஒண்ணு, 2 குழந்தை. இந்த கடன் எல்லாம் ஒரு 70,000 ரூபாய் கடன் வாங்கி என்கிட்ட விட்டுட்டு அவர் பாட்டுன்னு ஆயா அந்த லேடி கூட போயிட்டாரு. அன்னைக்கு 2:30 மணிக்கே போயிட்டாரா? அன்னைக்கு போல, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையாயி என்ன பிரச்சனையாச்சு? நான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன், இதுக்கப்புறம் நான் தப்பு எல்லாம் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது வரையும் சரி நானும் ஒத்துட்டேன். சரி திருந்திருக்கா, நம்மளும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு. திருப்பி இன்னும் பழக்கமாயி கிட்டத்தட்ட நிறைய ஒரு 5-6 வீடு எடுத்து தங்கி, எனக்கு தெரியாம இவரு வேலை செய்யறன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். இவங்க தனியா வீடு எடுத்து ஃபேமிலியா ரன் பண்றது எனக்கு தெரியாது. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருந்துக்கிறாரு இவ்வளவு நாளா. கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த வீடு எடுத்து எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் போய் கேட்டதுக்கு பிரச்சனையாகி போயிட்டார் விட்டுட்டு. என்ன தொழில் பண்ணீங்க அவங்களோட சேர்ந்து? ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தேன் மேடம். அவங்க பேரு? குமாரி. சரி, உங்க பேரு? சுதாகர் மேடம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நியூட்ரிஷன் வச்சுட்டு இருந்தாங்க, என்ன ஜாயின் பண்ண சொன்னாங்க. என்ன நியூட்ரிஷன்? அந்த பாடி வெயிட் லாஸ் பண்றது மேடம். பாடி வெயிட் லாஸ் பண்ணுது, அதுல என்ன சேர சொன்னாங்க. அது 2 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. என்னால முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணா, நம்ம தனியா ஆபீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்து. இது என்ன, இந்த பாடி வெயிட் லாஸ் பண்றதுக்கு 2 லட்சம்? ஹெர்பல் லைஃப் மேடம். ஹெர்பல் லைஃப். சரி, ஓகே. அது சொன்னாங்க மேடம். அது எங்ககிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பேசினாங்க, சரி நாங்க தனியா ஆபீஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி எங்ககிட்ட வீட்டுல இருந்து ஒய்ஃப் கிட்ட வந்து ஜுவல்ஸ் பிளஸ் பணம் வாங்கிட்டு நாங்க ஆபீஸ் வச்சோம். ஆபீஸ் வச்சுன்னா அது ஒரு 3 மந்த்ல ஆபீஸ் லாஸ் ஆயிடுச்சு மேடம். அது நாங்க எதுவும் சம்பாதிக்கவே இல்லை, லாஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டுன்னா அவங்க தனியா. அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, 2 பசங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்யற சூப்பர்வைசரா இருக்காரு, மோகன் பேரு. சரி, அங்க இருக்காரு. ஆம்பளை பசங்களா? அவங்களுக்கு ஆம்பளை பசங்க 2 பசங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு, ராஜ்குமார்னு. ஒருத்தர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. சரி, அப்புறம் 2வது பையன். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு அவங்க தனியா வந்துட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம 2 பேர் பழகுற விஷயம் எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சு, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, அதனால வந்து நான் வீட்டை இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. பழகிறது விதம்னா இல்ல, 2 பேரும் அந்த ரியல் எஸ்டேட் ஆபீஸ் பண்ண சொல்லி 2 பேருக்கும் தப்பான உறவு வந்துருச்சு மேடம். ஆபீஸ் வச்சீங்க? ஆமா மேடம். அது எப்படி தப்பான உறவாகும்? இல்ல, ஆபீஸ் வச்சேன் மேடம். அதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள கனெக்ஷன் நான் வீட்டுக்கு நான் சொல்லாம தான் இருந்தேன். கனெக்ஷன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்றப்போ நான் வீடு எல்லாம் பார்க்க போவோம். நீங்க ஹெர்பல் லைஃப் தான் வெச்சீங்க? இல்ல, ஹெர்பல் லைஃப் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல பண்ண மேடம். அது ஹெர்பல் லைஃப். அது வந்து எப்படின்னாக்கா 7 to 11 வந்து அவங்க டைமிங், என்னுடைய டைமிங் வந்து 11 o'clock மேல என்னுடைய டைமிங் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஆனா அது வரைக்கும் அந்த பிசினஸ் நாங்க பண்ணவே இல்லை, சும்மா எல்லாமே ஓபன் பண்ணுவோம் தவிர்த்து அந்த கஸ்டமர்ஸ் யாருமே வரவே இல்லைங்க. சரி, யாருமே அந்த ரியல் எஸ்டேட் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வச்சு அதை நாங்க 1 மந்த்துக்கு நாங்க வாடகை கொடுக்கவே இல்லை, அது அட்வான்ஸ் தான் கழிச்சோம். அதுல நாங்க அப்படி இருக்க ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, அவங்களுக்குள்ள எனக்கு பழக்கம் இருந்தது. குலப்பாக்கம் வீடு ஒன்று இருக்கு, அவங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கதான் என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்போ அடிக்கடி போவாங்க. அங்க போயிட்டு 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் மேடம். எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கு, 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். அவங்க ஃப்ரெண்டு இருக்கு, அவங்களும் பண்ணுவாங்க. அங்கதான் நாங்க இருப்போம். இருந்துட்டு யாரு ஃப்ரெண்ட்? அவங்க ஃப்ரெண்டு பேர் வந்து புஷ்பான்னு. இப்போ அது லேடியா? லேடி மேடம். அவங்க இப்போ ஹாங்காங் போயிருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்புறம் அவங்க கூட வாழணும்னு அவங்க கேட்டுட்டு வந்தீங்க? இல்ல மேடம், எப்படின்னாக்கா இப்போ வீடு தனியா எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடு எடுத்தாங்க. யாரு வீட்டை விட்டு வந்துட்டாங்க? குமாரின்றவங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க மேடம். வீட்டை விட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, வீடு எடுத்துட்டாங்க. தனியா வீடு எடுத்துட்டு எல்லா திங்ஸுமே வாங்கி போட்டுட்டாங்க வீட்டுல. என்ன சொன்னாங்க, ஆபீஸ் அப்ப வச்சுட்டு தான் இருக்கும், ஆபீஸ் வைக்க பண்ணல. அவங்க என்ன சொன்னா, வேணா வீடு எடுத்துருங்க அப்படின்னு. எதுக்கு நீ அவசரப்பட்டு வீடு எடுத்த, இப்ப வேண்டாம் அப்படின்னு. இல்ல, என் வீட்டுல ரொம்ப டார்ச்சரா இருக்கு, உங்களுக்கு விருப்பம் தான் நீ அந்த வீட்டுல வந்து இருந்துக்கோ, இல்லைன்னா நீ உங்க வீட்டுல இருந்துக்கோ, நான் அந்த வீட்டுல இனிமே போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் தனியா தான் ஆபீஸ்ல 1 மாசம் போயிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு வேஸ்டா வாடகை கொடுக்கணும்னு சொல்லி ஆபீஸ் நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். அந்த ஆபீஸோட திங்ஸ்லாம் எதுவுமே அந்த வீட்டில் தான் போட்டு, அந்த வீட்டில் போட்டுக்கிறப்ப இங்கேருந்து பிசினஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில போவேன். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம், உங்களுக்கு எப்படி குமாரிய பழக்கம் ஆச்சு? நான் வந்து மீடியேட்டர் வேலை செய்யறேன் மேடம், புரோக்கர் வேலை செய்யறேன். புரோக்கர் வேலை செய்யல, ரியல் எஸ்டேட் மேடம். பிசினஸ்ல இருந்தீங்க, எப்படி அவங்கள பழக்கம் ஆச்சு? இதுதான் மேடம். நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இருக்காரு, புரோக்கர் இருக்காரு. அவர் என்ன கூட்டிட்டு போனார் அந்த கடைக்கு. அங்க லேடி வசந்தின்னு ஒரு டைலர் கடை இருந்தது. அந்த லேடி இவங்க ஃப்ரெண்ட். அவங்க அங்க இருக்கிறப்ப எனக்கு இவங்க பழக்கம். என்ன சொன்னாங்க, உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க. நான் நல்லா ஹிந்தியில நல்லா பேசுவேன் மேடம். ஹிந்தி பேசுவீங்க, ஓரளவு நாலேஜ் இருக்கு, நல்லா பேசுன்றதுல வேணும். நீ நல்லா டேலண்டா இருக்கீங்களே, உங்க நம்பர் கொடுங்க, ஏதாவது பிசினஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் மேடம் பழக்காச்சு. சரி, இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு வாங்க. நம்ம என்ன பேசணும், நீங்க சாமான் எல்லாம் கொண்டு போய் அங்க சாமான் கொண்டு போய் அங்க போட்டேன் மேடம். அங்க போட்டுட்டு நீ டெய்லி வந்துறீங்க, காலையில வந்துட்டு நைட்டு போயிடு, அப்பதான் வீட்டுக்கு டவுட் வராது, ஏன்னா ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்துரு, ஆபீஸ் வெக்கேட் பண்ண விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு. இல்ல வேணா சொல்லிடலாம், ஆனா என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி
எல்லாம் சொல்லிட்டேன். சரி வந்துட்டு போயிட்டு தான் மேடம், ஆனா வீட்டுக்கு தெரியாது. அவங்க கூட நான் அவங்க வீட்டை விட்டு வந்த விஷயமும் தெரியாது, நான் அவங்க கூட போய் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. தெரியாது. நான் தான் சொன்னேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ணேன், வீட்டுல இருந்து சிலிண்டர் கூட எடுத்துட்டு போயிட்டேன் மேடம். சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லைன்றதால என் வீட்டுல சிலிண்டர் கொண்டு போனேன். சிலிண்டர் கொண்டு போனா மேடம் அதை அடிச்சிட்டு இல்ல அதுதான் madam, நான் அடிச்சேன். ட்ரிங்க்ஸ் பண்ணி என்னை அடிச்சிட்டு எல்லாமே பப்ளிக்கா ரோட்ல எல்லாரும் பார்த்தாங்க. இனிமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு 2 சிலிண்டர் நான் வாங்கி வச்சிருந்தது, 1 சிலிண்டர் எடுத்துட்டு அந்த அளவு பண்ணிட்டு போனவர் தான். அப்புறம் எப்படி மேடம் நான் வாழ முடியும்? அது இப்ப நடந்த விஷயம் மேடம், இது நான் முன்னாடி விஷயம் சொல்லிடுறேன். இது நடந்தது மேடம். இது சிலிண்டர் நான் கொண்டு போயிட்டேன். சிலிண்டர் கொண்டு போயிட்டு டெய்லி நாங்க போயிடுவோம் மேடம். காலையில போயிட்டு நைட்டு தான் வருவேன். அதனால ஆச்சுன்னா அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து, அப்ப என்ன பண்ண, நான் வீட்டோட போயிடுறேன், வீடு வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி வெக்கேட் பண்ணிடலாம். அப்ப இந்த சாமான்லாம் எங்க போடுறது அப்படின்னு கேட்டேன். அந்த வீட்டுக்கு என் பசங்களாம் கூட்டி போயிருக்கு மேடம். 2 பசங்க கூட்டிலாம் போயிருக்கு. என் பையன் கூட அவங்கள வந்து மம்மின்னு தான் கூடுவான். இதுல எல்லாம் ஒரு பெருமை. சொல்லுங்க. அப்புறம் அந்த வீட்டுல இருந்து வெக்கேட் பண்ணாங்க. அந்த வீட்டோட போயிட்டாங்க. அவங்க வீட்டோட போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வீடு காலி பண்ணல. ஹவுஸ் ஓனருக்கு டவுட் ஆரம்பிச்சு. நாங்க என்ன பண்ணோம், காலையில 10 மணிக்கு போவோம் மேடம். 10 மணிக்கு போயிட்டு 6 மணிலாம் வீட்டுக்கு வந்துடும். இல்லைன்னா 12 மணிக்கு போயிட்டு 5 மணிலாம் வீட்டுக்கு வந்துடும். அவங்க அந்த அந்த ஃபுல் டைம் அங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. ஆமா மேடம், அங்கதான் மேடம். அதனால ஹவுஸ் ஓனர் டவுட் வந்துச்சு, என்னங்க நீங்க நைட்ல தங்கவே மாட்டேன்றீங்க, நீங்க வீடு காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களை 2 பேரும் பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ வீடு காலி பண்ணுங்க அப்படின்னு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சொன்னீங்களா? ஹஸ்பண்ட் வைஃப் தான் சொன்னாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வீட்லயே வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் ஆனா அவங்க நம்பவே இல்லை, வார்த்தையில தெரிஞ்சிரும் மேடம் அவங்க பார்த்தது. அப்புறம் வீடு வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணோம், இன்னொரு வீட்டுல போய் நாங்க போனோம். அங்க வந்து ஒரு 2 மாசம் தான் இருந்தோம். 2 மாசம் வந்து அங்கிருந்து காலி பண்ணி கடைசியா சூளமேட்டு வீட்டுக்கு வந்தேன் மேடம். சூளமேட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே தான், அது என் வீட்டு பக்கத்துலயே தான். அங்க வந்து இவங்களை பத்தி தெரிய ஆரம்பிச்சு. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, போன் பண்ணா எங்க இருக்குன்னா, நான் ஊர்ல இருக்கேன், இந்த மாதிரி வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி 10 நாள் இவங்க போன் எடுக்கவே மாட்டாங்க. இந்த 10 நாள் எங்க போயிருக்காங்கனாக்கா வெளியில போறாங்க மேடம். இவங்களுக்கு வேற ஃப்ரெண்டுல நிறைய தொடர்பு இருக்குது இவங்களுக்கு, அதனால வெளியில போயிடுவேன். நான் கேட்கறப்ப என்ன பண்ணேன்னா, நான் எங்க வீட்டுக்கு இருக்கேன், நான் வரல, போன் எடுக்கல, இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க தப்பு பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு நாள் அடிச்சுட்டேன். அடிச்ச உடனே பண்ணேன், நைட்டோட நைட்டா போயிட்டாங்க அங்க இருந்து, வீட்டுல இருந்து. அந்த ஹவுஸ் ஓனருக்குலாம் தெரியும். போயிட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4-5 நாள் கழிச்சு எல்லா சாமானையும் கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. என்கிட்ட ஒரு கீ வந்து ஓப்பன் பண்ணும்போது எல்லா சாமானையும் பேக் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நான் போறேன், எல்லா சாமானும் எடுத்து வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, எனக்கு ஃபோன் பண்ணி, என் ஒய்ஃப் வந்து இங்க கிடையாது, நீ தான் வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினாரு. நான் சொன்னேன், சார் அவங்க உங்க வீட்டுல தான் சார் இருக்காங்க. இல்ல உங்க கூட தான் இருக்காங்க சார். அப்ப நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே அவங்க பையன் இருந்தார். அவங்க பையன் கிட்ட கேட்ட, அம்மா இருக்காங்களா அப்படின்னு. இல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல அம்மா நான் பார்க்கலாம் வந்திருக்கேன். அம்மாலாம் இல்லை அப்படின்னு. ஆனா உள்ள இருந்தாங்க. அதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு. சாரி ஹவுஸ் ஓனர் வரல. நான் போயிட்டு அவங்க பையன் கிட்ட, அம்மா இல்லை அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், வெளியில பூட்டு போட்டு போயிட்டேன். அவங்க வீட்டுல இருந்து எனக்கு தெரியும், பெல் அடிச்சு அவங்க கதவு திறக்கவே இல்லை. பெல் அடிச்சு பார்க்குறாங்க, திறக்க. என்ன பண்ண, வெளியில நான் வீட்டுக்கு போயிட்டு பூட்டு கொண்டு வந்து வெளியில பூட்டு போட்டு போயிட்டேன். பூட்டு போட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். வீட்டுல வச்சுட்டு என்ன வந்து இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நான் பூட்டு போட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, ஹவுஸ் ஓனர் அதுக்கப்புறம் இவங்களே பூட்டை உடைச்சிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் வந்து பூட்டை உடைச்சு வெளியே எடுத்து, யார் போட்டு அவங்க சொல்லவே இல்லை, நான் தான் வந்து பண்ண, அவங்க சொல்லவே இல்லை, குமாரி சொல்லவே இல்லை. ஹவுஸ் ஓனர் யாரோ பூட்டு போட்டு போயிட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நைட்டு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே அப்புறம் ஹவுஸ் ஓனர்லாம் வந்துட்டாங்க. நீ தான் பூட்டு போட்டீங்களா? ஆமா சார் நான் தான் போட்டு. ஏன் நீங்க பூட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல குமாரி பார்க்கலான்னு வந்தேன் அப்படி. நீங்க அவங்களை பார்க்கணும். இல்ல சார் நான் தான் சார் அவங்க கூட 3 வருஷமா குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு நான் வந்து உங்களை பார்த்ததே இல்லை, இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து போயிருக்கேன் சார், இது வரைக்கும் நான் 3 வருஷமா வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் வர வச்சிட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணாரு, நீ தான் அவனை வர வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. உடனே வடபழனி ஸ்டேஷனுக்கு போனோம். வடபழனி ஸ்டேஷனுக்கு போனோடனே எனக்கு விசாரிச்சாங்க. நான் சொல்லிட்டேன், ஆமா உன பழக்கிறது உண்மைதான், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன், அவங்க கூட வீடு எடுத்தேன், இனிமேல் நான் போக மாட்டேன், நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படி சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்காரோட இருக்கவே மாட்டேன், நான் இவர் கூட இருக்க மாட்டேன், நான் தனியாக தான் போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இவங்களும் போயிட்டாங்க, நானும் போயிட்டாங்க. நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவேன், 5-6 போலீஸ்காரங்க அடிச்சாங்க என்ன அடிச்சுட்டு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க, சட்டெல்லாம் கிழிச்சிட்டு. அப்புறம் நான் வீட்டுக்கு நைட்டு 11:30 மணிக்கு போனேன். போயிட்டு என்ன பண்ணேன், நைட்டு இவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்க இருக்காங்க? இல்லை ஃபர்ஸ்ட் இவங்களை ஃபோன் பண்ணியிருக்காங்க, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு. இந்த மாதிரி வந்து ஸ்டேஷனில் தான் இருக்காரு அப்படின்னு. இப்போ இது மாதிரி வந்து அவரை வந்து கேஸ் போட்டுட்டாங்க, அவர் ஜெயிலில் போட போறாங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ரிலேஷனுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்து சுதாகர் மேலே வந்து கேஸ் போட்டுருக்காங்க, என் ஃப்ரெண்டு அவர் கூட வேலை செஞ்சவர், அவர் போய் நீங்கள் ஜாமீன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அட்வொகேட் ஃபோன் பண்ணார். என்ன விஷயம் சார், நான் விஷயம் எதுவுமே சொல்கிறேன், நீங்கள் நேரில் அவங்க பேசலாம். மறுநாள் காலையில் போனோடனே இவங்க தான் எனக்கு அவர் கையில் பணம் கொடுத்து அமிச்சு, குமாரி பணம் கொடுத்து அமிச்சு அவர் ஜாமீன் எடுத்தாங்க. என்ன ஜாமீன் எடுத்தாங்க அவங்க. அவர் தான் வந்து என்ன ஜாமீன் எடுத்து என்னப்பா விஷயம், நான் இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி உறவு இருக்குது, இது மாதிரி சொன்னேன். சரி இனிமேல் போய் ஒழுங்காக குடும்பம் தொடர் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணணும், நீ என் கூட வந்து வாழணும், நான் உனக்கு அப்பயும் திருப்பி மேடம் சூளமேட்டு வீட்டுல இருந்து காலி பண்ணி இன்னொரு வீடு எடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அது எங்கனாக்கா இவங்க வீடு இருக்கு, இவங்க வீட்டுக்கு 3வது தெருவில் எடுத்திருக்காங்க வீடு, பாரி தெருன்னு இருக்காங்க. அண்ணா முதல்ல பாரி தெரு அங்க எடுத்திருக்காங்க வீடு, நீங்க வரணும் அப்படின்னாங்க.
சரி நான் அங்க வீட்டுக்கு போனேன். அப்ப சொன்னாங்க இது மாதிரி என்னால இவ்வளவு அடி வாங்கிற ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நீ இனிமே என் கூட இருந்துரு, நம்ம 2 பேர் இருக்கலாம், இது மாதிரி பணம் நகை நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, 2 பேர் வேலை செஞ்சு அடைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் பண்ண சரி அந்த நேரம் பார்த்து சிலிண்டர் தீர்ந்து போச்சு வீட்டுல. இல்ல சிலிண்டர் இது மாதிரி எடுத்துட்டு வரணும், பிளாக்ல எங்க வாங்க முடியாது அப்படின்னு. சரி நான் வீட்டுல போய் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்போ வந்து 3 மாசம் வாடகை கொடுக்கல மேடம், காசு எதுவுமே கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு 5000 ரூபாய் காசு கொடு நான் கேட்டேன் மேடம். 5000 யார்கிட்ட ரூபாய் கேட்டீங்க? குமாரி கிட்ட கேட்டேன் மேடம். 5000 ரூபாய் காசு கொடு, இது மாதிரி வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்கல, நான் ஒன்னு அதை கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் பேசி சிலிண்டர் கொண்டு வரேன் அப்படின்னு. அப்புறம் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ண, இவங்க கொடுத்த வீட்டுல எடுத்து போயிட்டு இந்த மாதிரி 5000 ரூபாய் வச்சுக்க, வீட்டு வாடகை கொடுத்து சிலிண்டர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் மேடம் என்ன பண்ண, அடிச்சு இவங்களை அடிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் மேடம். நான் இப்படி இருக்க கூடாது. நான் அடிச்சேன் மேடம், ரொம்ப அடிச்சுட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு. சரி இவ்ளோ நீங்க சொல்றீங்க, அப்புறம் எப்படி அவங்க உங்களோட வாழ்வாங்க? அருவருப்பா இருக்காது உங்களுக்கு? இல்ல இன்னும் இருக்கு மேடம், வந்து சொல்லிடுறேன் மேடம், முழுசா கேட்டுருங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறமா மேடம் அந்த சிலிண்டர் எடுத்துட்டு போயிட்டேன் மேடம். சிலிண்டர் எடுத்துட்டு போயிட்டேன், அடிச்சு ரொம்ப அசிங்கப்பட்டு நான் இனிமே நான் இங்க இருக்க கூடாது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் மேடம். நான் எடுத்துட்டு போயிட்டோட இவங்க என்ன பண்ணேன்னா அந்த வீட்டை பூட்டு போட்டுட்டு கிளம்பிட்டாங்க மேடம். ஒரு 4-5 நாள் இல்ல அந்த வீட்டுல. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டா அவங்க தெரியலங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எங்க இருக்குன்னு கேட்டா, நீ வந்து என் வீட்டை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், அந்த இடத்துல வந்து நான் இனிமே அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க. அப்ப கூட மேடம் அவங்க தப்பா தான் போயிருக்காங்க, எனக்கு தெரியும். இவங்க வெளியில போறாங்க மேடம், எனக்கு தெரியும் மேடம், நல்லா தெரியாது, நானே பார்த்துருக்கேன். யாரோ எப்படியோ போறாங்க, உங்களுக்கு என்ன? ஆனா என்னையா மேடம் ஏமாத்தினாங்க? யாரை ஏமாத்தினாங்க? நீங்க தான் அந்த பொண்ணை ஆமா ஏமாத்தினீங்க. மேடம், நான் தான் மேடம் ஏமாத்தினேன். நான் இந்த ஏமாத்தினா குமாரிக்கு முன்னாடி எத்தனை பேர்? குமாரிக்கு முன்னாடி ரீட்டான ஒருத்தர்கிட்ட பழக்கம் இருந்தது, டெக்ஸ்டைல வேலை செய்யும், அவ்வளவுதான் மேடம். அது குமாரிக்கு தெரியும். குமாரி தான் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டாங்க. அப்படிதான் மேடம் எங்களுக்கு பழக்கமாச்சு மேடம். இந்த குமாரி பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு வேற யாராவது வந்தா அவங்களோட பழக்கம்? நான் இவ்வளவு தூரம் வந்துருது காரணம் இதோட வந்து எந்த தவறுமே நான் பண்ணக்கூடாது, என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட நான் ஒழுங்கா இருக்கணும், குடும்பம் கௌரவமா இருக்கணும், இவ்வளவு நான் வந்திருக்கேன். நானே தான் மேடம் வந்திருக்கேன், யாருமே தெரியாது நான் வந்துருச்சு. நீங்க இவ்ளோ பண்ணிட்டு அவ எப்படி உங்களோட வாழ்வா? இல்லை இன்னொருக்கு சொல்லிட்டு மேடம். அதுக்கப்புறமா அங்க அந்த பாரி தெரியல இது போயிட்டாங்க. நான் அழுதேன், இந்த மாதிரி பேக் எடுத்து ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இனிமே நீ இங்க வர வேண்டாம், நீ உன் குடும்பத்தை போய் சேர்ந்துக்க அப்படின்ட்டாங்க. நான் பேக் எடுத்து வீட்டுக்கு போறேன். அப்போ ஃபோன் பண்றாங்க எங்க இருக்குன்னு. இந்த மாதிரி வீட்டுக்கு போனா சேர்க்க மாட்டேன்றேன், இவ்வளவு சேர்க்க மாட்டேன், அப்பா அம்மாவும் சேர்க்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டியே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்புறமா சரி வா இனிமேல் அது ஒழுங்காரு சொல்லி என்ன கூப்பிட்டோம். நான் போனேன். போயிட்டு நாங்க போய் ஒரு 2 நாள் இருந்தேன் மேடம். 2 நாள் இருந்தேன்னு அவங்க ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாங்க. போய் வேற வீடு பார்த்தோம். வேற வீடு பார்த்து NS ஒரு வீடு பார்த்தோம். எங்க 2 பேரை பார்த்து ஹவுஸ் ஓனர் பண்ணிட்டாங்க, உங்களை பார்த்து டவுட் இருக்கு, வீடு விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியேட்டர் மூலியமா நாவலர் தெருல வீடு எடுத்தோம். ஹவுஸ் ஓனர் வந்து அங்க கிடையாது, முகப்பேர்ல இருக்காங்க. பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஃபேமிலி இருக்காங்க, இந்த பக்கத்துல ஒரு வயசான அம்மா இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. அந்த வீட்டுல வீடு எடுத்தோம் மேடம். அங்க இடத்துல தான் மேடம் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க எடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க 2 பேர் இருந்தோம், என்னை வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க மேடம். எனி டைம் நாங்க இதுல தான் இருப்போம். அதுல என்ன ஆச்சுன்னா, நான் வீட்டை விட்டு வந்ததால அவங்க ஹஸ்பண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதால அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, ஆளுங்களை வச்சு என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரிலேஷன் அவங்க பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க, தேடிட்டு வந்திருக்காங்க. இவளுக்கு தெரியும். அதே மாதிரி என் வீட்டை நான் போய் அவளை சொல்லுவா, வீட்டில் போய் என்ன சூழ்நிலை போய் பார்த்துட்டு வா, ஏதாவது அவளுக்கு என்ன பண்ணிட்டு போறேன் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சு நான் வந்து பார்ப்பேன். நான் என் வீட்டை நான் வந்த உடனே மேடம் அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் வரும். நான் நீ வீட்டை நான் வந்து போகுது எல்லாமே நான் மிரட்டுவாங்க ஃபோன் பண்ணி. அதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சரி நீ இனிமே அங்கே போகாத அப்படின்னு. சரி வேலை எங்கே பார்க்கறதுன்னா, நம்ம அந்த சைன்லேயே நீ வேலை போய் பார்த்துக்காத, வேற எங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அம்பத்தூர்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் அயனிங் பண்றாரு, அவர்கிட்ட நான் கேட்டேன் வந்து அயன் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அயன் பண்ணுறதுக்கு 2 நாள் சொன்னா 2 நாள் டைம் கொடுங்க, நான் 2 நாளில் கூப்பிட்ற ஒரு உங்களுக்கு 500 ரூபா சம்பளம் தரேன், நீங்க செய்யுங்க. 2 நாள் வெயிட் பண்ணுமான்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணா ஒத்துக்கவே இல்லை மேடம். என்ன பண்ணனா, வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு போய் சைக்கிள் கொண்டு வந்துட்டேன். சைக்கிள் வீட்டில் விடலான்னு போறப்போ இவன் என்ன செஞ்சேன்னா, எனக்கு பசிக்குது, ஒரு கரெக்டாக ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கு மேடம், எனக்கு பசிக்குது அப்படின்னு. சாப்பாடு இப்போ சாப்பாடு சாப்பிட்றேன். சார் போடுனேன். சரி இப்போ சாப்பாடு வேண்டாம், நீ வந்து டீ சாப்பிட்ற அப்படின்னு. சரி இப்போ டீ போட்டு சாப்பிட்ற அப்படின்னு. இப்போ டீ வேணாம், நீ பால் சாப்பிடு, ரொம்ப பசியா இருக்க, பால் சாப்பிடு. பால் கொடுத்தேன் மேடம். பால் குடிச்சல ரொம்ப கசக்குது எனக்கு, என்னம்மா பால் கசன்னு ஏதாவது பூச்சி விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த பால் குடிச்ச மேடம். பால் குடிச்சு 10 நிமிஷம் தான் மேடம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே ஒரு அவளே சிரிக்கிறா, ஏன் குடிச்சிட்டு இருக்கான்னு கேட்கிறா. இல்லம்மா நான் தலை சுத்துதுன்னு தெரியல, பீரோ மேல விழுந்த மேடம். அவளே பிடிச்சி கட்டு மேல படுக்க வச்சேன். படுத்த மேடம். மறுநாள் தான் மேடம் தெரிஞ்சுது. மறுநாள் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா நைட் எல்லாம் போயிட்டு மறுநாள் நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்க இருக்குன்னு. இந்த மாதிரி எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, என் பையன் வந்து நைட்டு கூட்டி போயிட்டான், ஆனா நைட் நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, நான் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். ஆனா மேடம் அது பொய். பால்ல இந்த மாதிரி கலை கொடுத்துட்டு அந்த பொம்பளோட போயிருக்காங்க. இன்னொரு பொம்பளை ஒருத்தர் இருக்கா, அவங்கள பழக்கம் இருக்கு, அவ கூட சேர்ந்து உங்க தப்பான. சரி சுதாகர், எனக்கு சொல்லு, இந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்க நீங்க? உங்க உத்தேசம் என்ன?
இப்போ இவங்களோட வாழணுமா இல்ல இல்ல மேடம் இல்ல அந்த நான் அந்த இப்போ- அந்த அந்த லேடியை அவமானப்படுத்தணுமா இல்ல என்ன உத்தேசம் உங்களுக்கு? அவமானப்படுத்துதல் நீங்க மேடம். நீங்க நல்லவன் சொல்ல வர்றீங்களா? இல்ல நான் நல்லவன் சொல்ல மேடம். அப்புறம் நான் என்ன என்ன கெட்டவன் மேடம். இங்க வந்து உட்கார்றதுக்கான உத்தேசம் என்னது? என் பொண்டாட்டி பிள்ளைங்கள கூட நான் வாழணும் மேடம். என்ன வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்க சேர்க்க மாட்டேன்றாங்க. உன்னை நம்பவே அதுக்கப்புறம் மாட்டேன். என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவங்களோட இருக்கவே இல்லையா நீங்க அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம்? இல்ல மேடம், நேத்து தான் மேடம் நான் இன்னைக்கு தான் அவளை பார்த்தேன். ம். இது வரைக்கும் 25 நாள் அந்த மேடம். வீட்ல இருந்தீங்க? ஆமா மேடம், ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் மேடம். ஃபோன் பண்ணா என்ன சொல்லுவேன்னா நான் வீட்ல, ஆனா ஒரு நாள் வீட்டுல போனேன். வீட்டுல போனா பால்கள் நைட்டி போட்டுன்னு கூட 2 லேடிஸ் இருக்காங்க. ஆனா இவ என்ன பண்றான்னா மேடம், வீட்டுக்காரர் வந்து 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாரு, பசங்க எல்லாம் 9 மணிக்கு போயிடுவாங்க. அந்த வீட்லயும் யூஸ் பண்ணிக்கிறா, என் வீட்லயும் யூஸ் பண்ணிக்கிறா. என் வீட்டுக்கு மேடம் அந்த யூஸ் பண்ணிக்கிறான்னா என்ன யூஸ் ஆளுங்க வர வச்சுது மேடம் வீட்டுக்கு. தப்பான தொழில் ஆமா பண்றாங்களா அவங்க? ஓ. ஏதோ வலுக்கட்டாயமா 4-5 பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்றாங்கன்னு சொன்னீங்களா ரிப்போர்ட்டர்ட்ட? இல்ல வலுக்கட்டாயமா பண்ணல மேடம். ஆனா 4-5 லேடிஸ் இவங்க கூட இருக்காங்க மேடம். எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. எனக்கு லேடிஸ் தெரியும். உங்களை மிரட்டுறாங்க? ஆமா மேடம், எல்லா நம்பர் நான் வச்சிருக்கேன். லேண்ட்ல இருந்து பண்றாங்க. கேட்டா நான் போலீஸ்கார் பேசுறேன், டி நகர்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன், வடப்பள்ளியில இருந்து எஸ்ஐ பேசுறேன் அப்படி சொல்லி என்ன போன்ல மிரட்டுறாங்க. எப்படிம்மா? எப்படி மேடம் அவர் கூட குடும்பம் பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி எப்படிம்மா குடும்பம் பண்ணிட்டு இருந்தீங்க இவரோட? முன்னாடி ஒழுக்கமா தான் இருந்தாங்க. கஷ்டமா நானும் அவங்ககிட்ட எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. நானும் அவங்கள மற்றவங்க மாதிரி நினைக்கல. 3 மந்த் நமக்கு சேலரி கையில் எடுத்து வீட்டை தேடி கொடுக்குறாங்களே, நல்லா குழந்தைங்கிட்ட எல்லாம் பார்ப்பாங்க, எனக்கு தப்பான பழக்கம் இருக்குது தெரியாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களேன்னு தான் நான் நினச்சேன். உள்ளுக்குள்ளே இவ்வளோ வச்சு இந்த மாதிரி எண்ணத்துல தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். அது வரைக்கும் அவர் பேசுறது எனக்கு எதுவுமே புரியல மேடம். என்னதான் அவர் பிரச்சனைன்றது எனக்கு புரியல. இப்போ அவருக்கு இப்ப என்ன தெரியுமா, அங்க சேர்த்துக்கல, அங்க பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ உங்களோட வந்து வாழணும், அதுக்காக அவர் வந்து அப்ரூவல் ஆகுறாராமா, எல்லாம் சொல்லிடுறாராமா பண்ண தப்பெல்லாம். இல்ல மேடம், இப்ப கூட என் கூட வந்து குடும்பம் பண்றதா மேடம் சொல்றாங்க. இப்ப டிசம்பர் மாசம் வந்து அவங்க பையனை கல்யாணம் வச்சிருக்காங்க. கல்யாணத்தை நான் முடிச்சிட்டு டிசம்பர் மாசத்துல நான் அவங்க கூட வந்து குடும்பம் பண்றேன்னு தான் சொல்றாங்க. வீடு நீ வேற எங்கன்னா வீடு பாருங்கன்னு சொல்றாங்க. என்னம்மா பிரச்சனை? உங்க பேரு? குமாரி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நானும் இவரும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். நான் நியூட்ரிஷன் பண்ணிட்டு இருந்தேன், ம், இவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தார். ம், 2 பேரும் ஆஃபீஸ் வச்சோம். ம், எனக்கு வந்து 45 சவரம் போட்டிருக்கேன், ம், இவங்க 5 சவரம் போட்டிருக்காங்க. 50,000 பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க ம், வட்டிக்கு. ம். அதை வந்து இவங்க பிசினஸ்க்காகவா? ம். ம், இவங்க போட்டதை கொடுக்கணும்னு வேற சொல்லிட்டாங்க. ம். நாங்க இது இருக்கும்போது எங்களுக்குள்ள கொஞ்சம் வந்துருச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? சாரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, கொஞ்சம் பழக்கமா வந்துருச்சு எங்களுக்குள்ள. ம், இது வீட்டுக்கு தெரிஞ்சு இவரும் வீட்டுக்கு வந்து ஒரு எங்களாட்ட பண்ணிட்டாரு. ம், வீட்டுக்கு வந்து என் வீட்லயும் அசிங்கம் ஆயிடுச்சு. ம், எனக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. இப்ப கல்யாணம் ஆக போகுது பெரியவனுக்கு. ம். பசங்களோட வாழ்க்கை என்னம்மா? நான் இப்ப வீட்டுல தான் மேடம் இருக்கேன், என் வீட்டுல தான் இருக்கேன். இப்போ இங்க வந்து உட்காந்து பழக்கம் ஆயிடுச்சு அவரோட சொல்றீங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ண இப்ப பழக்கம் ஆகல மேடம். எனக்கு 3 வருஷம் ஆகுது பழக்கம் ஆகி. விட்டுட்டு போய் நான் இப்ப எங்க வீட்டுல தான் இருக்கேன். இப்போ என் பிள்ளைங்களோட தான் இருக்கேன். சரி. ம், இவர் தான் கூப்பிட்டது என்ன, ம். அவர் என்ன கூப்பிடுறாரு? வாழறதுக்கு கூப்பிடல. ம். வா, இந்த மாதிரி பிசினஸ் எங்கேயோ பணம் கேட்டிருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. எதுக்கு உங்களுக்கு பணம்? எனக்கு இல்ல மேடம், ம், எனக்கு இல்ல. எனக்கு மேடம், ம். நான் அப்படி நான் சொல்லி அவர்கிட்ட பணமும் கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. ம், அவரை போய் பொண்டாட்டி புள்ள கூட ஒரு வாழன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். கேளுங்க, ம். அவர் என்னென்னமோ சொல்றாரு, நீங்க தப்பான தொழில் பண்றீங்க சொல்றாரு. நான் தப்பான தொழில் பண்றேன். ம். 3-4 லேடிஸை வச்சு தப்பான தொழில் பண்றீங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து விசாரிங்க மேடம். 9ல இருந்து 6 மணி வரை வீட்டுக்குள்ள குடிச்சிட்டே இருப்பீங்களாமா நீங்க 2 பேரும்? யாரு 2 பேரும்? நீங்களும் வரும். ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்ற? வீட்டுல இருந்தோம்ல, வீட்டுல இருந்தா வீடு எடுத்த மாதிரி குடிச்சிட்டே இருப்போமா? வீட்டுல இருந்தோம்ல, வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இவரோட மோட்டிவ் என்ன தெரியுமா மேடம்? என்ன அசிங்கப்படுத்தணும், என் குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்கணும். இவரோட என்ன, என் பிள்ளைங்களே என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அதுதான் இவரோட மோட்டிவ். நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? என்ன மேடம்? காலையில இருந்து ஈவினிங் வரை குடிச்சிட்டே தான் இருப்போன்னு. உண்மைதான் மேடம், அவங்க போய் சொல்றாங்க. நீ வந்து விசாரி. சரி மேடம், ஒண்ணு இல்ல, நான் நேத்து ஃபுல்லா என் கூட தான் இருந்தாங்க. வந்து பாருங்க வீட்டுல, ஒண்ணுமே வேண்டாம். நேத்து ஃபுல்லா என் கூட தான் இருந்தாங்க. மேடம், நாவலர் தெருல நான் வீடு எடுத்து வச்சிருக்கேன். இவர்தான் வந்து வாலண்டியரா வருவாரு. வாலண்டியர் வீடு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் அங்க பிரச்சனை படி கூட்டு வந்துட்டாரு மேடம் என்ன இவரு. வீட்டு அட்ரஸ் எதுக்குமா எல்லாமே நீங்க இப்படி வீடெல்லாம் எடுக்கிறீங்க வெளிய? நீங்களே கேளுங்க. மேடம் நான் வீட்டுல இவர் இருக்க விடல மேடம். என்ன வீட்டுல வந்து ஒரே டார்ச்சரு. என் இப்ப நீங்க குடும்பத்தோட என்ன இருக்கவே விடுறது இல்ல, என் பிள்ளைங்களோட என்ன இருக்கவே விடுறது இல்ல. அவங்க அப்படி சொல்லலையே. இல்ல மேடம், அது போய் சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் போன் பண்ணி பேசிக்கோங்க. ம். என்ன இப்ப பேசணும் நான் உங்க எங்க husband-ட? இருக்கேன்றத பேசிக்கோங்க. நான் எங்க வீட்ல- இருக்கீங்க நீங்க? வீட்லயா இருக்கீங்க? என் வீட்டுல தான் மேடம் இருக்கேன் நானு. அப்ப அந்த வீடு எதுக்கு எடுத்தீங்க? இந்த வீடு இன்னொரு மேடம், வீடு 2 வீடு நாவலூர்ல வச்சிருக்காங்க ஏதோ வீடு எடுத்தீங்க. 2 வீடு எடுத்து வச்சிருக்காங்க.
என் கூட ஒரு வீடு வச்சிருக்காங்க, எம்எம்பில புதுசா ஒரு வீடு வச்சு சாமான்லாம் நீங்க பாதி எங்க சாமான் வேணாலும் நாங்க சரிங்க போட்டுருக்காங்க. அது என்ன எம்எம்டிஏல வீடு? எம்எம்டில என்ன வீடு? சாமான் எங்க போட்டு வச்சிருக்கேன் இப்போ? என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் போட்டு வச்சிருக்கேன். கேளுங்க மேடம், அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேளுங்க. ஏதோ 3 லேடிஸா சேர்ந்து ஏதோ தப்பான தொழில் பண்றீங்க சொல்றாங்க. மேடம் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேடம். எனக்கு தப்பான அங்க தொழில் போய் பண்ணி விசாரிங்க மேடம் சாப்பிடணுன்ற நீங்க. அவசியமும் இல்ல. என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, என் பிள்ளைங்களும் சம்பாதிக்குது. அதனால தான் இது இல்ல, புருஷனும் பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறதுனால தான் இந்த ஏற்பாடு இல்ல. இல்ல மேடம், இவன் நல்லா பிரைன் வாஷ் பண்ணுவான். இவன் டேலண்டா பேசி நல்லா பிரைன் வாஷ் பண்ணுவான். என்ன சொல்ல நான் உங்ககிட்ட என்ன சொல்ல? மேடம் ஸ்டேஷன்ல கேஸ் ஆகி நான் இவனை விட்டு பிரிஞ்சுட்டேன் மேடம். இவன் தான் வந்து என்ன டார்ச்சர் பண்றதே. அவர் சொல்றாரு நீங்க டார்ச்சர் பண்றீங்க. டார்ச்சர் பண்ணோம். வீடு இழம் எடுத்தான்னு கேளுங்க. நான் டார்ச்சர் பண்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணல? இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து இவங்க தனி பிரச்சனைய பேசிக்கிறாங்க. மேடம் அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன் மேடம். இவருக்கு இப்ப இவங்களை அவமானப்படுத்தணும். இல்ல, அதுதான், அப்படி அது இல்ல ஒண்ணுதான் மேடம். மோட்டிவ், வேற ஒண்ணும் அப்படி இல்ல இல்ல. மேடம். ஆனா அது ஒண்ணே நீங்க ஒண்ணுதான் இருக்கீங்களே, உங்கள மாதிரி ஒரு பெண் இருந்தா போறோம் இந்த சமுதாயத்துல. motive. தப்பு மேடம். நான் ஊனி நீங்க குளிக்க உங்கள போறேன். மாதிரி ஒருத்தர் எங்க அத்தனை பேருக்கு அவமானம். நாங்க 2 பெண்கள் இங்க உட்கார்ந்துருக்கோம்ல, எங்களுக்கும் சேர்த்து அவமானம். ஒருத்தர் போறமான மாதிரி ஒரு ஆளு வயிற்று பசிக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக மானத்தை வித்து சாப்பிடுறாங்கல்ல, அவங்கள குறை சொல்ல முடியாது. வேற வழி இல்லாம செய்றாங்க. ஆனா நீங்க பண்றீங்க பாருங்க, இதெல்லாம் பெண் வர்க்கத்துக்கே சாரி, அவமானம். நீ பண்ணிட்டு என்ன பழிகாரி ஆக்கிட்டல. என்ன பெண் பழிகாரி வர்க்கத்துக்கே அவமானம். என்ன பழிகாரி ஆகிட்டேன்? என்னப்பா பண்ற? குடும்பத்துக்கு உள்ள பூந்து கெடுத்துட்டு இப்ப என்ன இங்க நிக்க வச்சுட்டு என்ன மேடம் இப்ப அசிங்கப்படுத்திட்டு சொல்றேன் பாருங்க, நடிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அவனை பயந்துட்டு அவரோட போய் இருந்தேன்னு. உண்மைதான் புருஷன் இருக்காங்கல்ல, 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல உங்களுக்கு. உன் புருஷனை எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும். அத சும்மா சொல்லுவாங்க. யார்கிட்டமா கதை விடுறீங்க? ஆ. பயந்தாங்களாம், இவர் மிரட்டுறதுக்கு பயந்தாங்களாம், அதனால அவரோட வந்து இருந்தாங்களாம். என்ன இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைக்கலாம்னு நீங்க சொல்லிட்டு இருக்க மேடம். என்னது? போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், நான் உள்ள வைக்க போறேன், உங்க கூட நான் வாழவே மாட்டேன் மேடம் அப்படின்னு. 70,000 ரூபாய் கடன் ஒரு லேடி மேல. அட்லீஸ்ட் உன் ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது, ஒரு வாடகை வீட்டுல இருக்க மேடம். நானு என்னோட ஜுவல்ஸ் வாங்கி நீ உன்னாலதான் எனக்கு அவங்க தெரியும் கொடுத்தாச்சு. 70,000 ரூபாய் பிசினஸ்க்குன்னு வாங்கி அதை பொம்பளை கிட்ட விட்டுட்டு நீ ஓடிட்ட. இப்போ அப்படித்தானம்மா நீங்க தான் ஆமா. கடை அடைக்கிறீங்க. நாங்க தான் சரி, அடைக்கணும் இங்க மேடம். வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் பண்ணுவோம். அந்த பொண்ணோட காசு கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன் சொல்ல மேடம். எப்ப கொடுப்பீங்க? நான் டிசம்பர் மாசம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன். சொல்லிருக்காங்களா? டிசம்பர் மாசம்னு சொல்லியிருக்காங்க. நான் போன் பண்ணா போன் எடுக்கிறது கிடையாது. அதோட சரி, நான் ஹஸ்பண்ட் இருக்காங்க, பையன் இருக்கான், இப்ப கொடுங்க. மேடம் 50,000 ரூபாய் பணம் ரெடி பண்ணிட்டு நான் பேங்க்ல இருந்து மீட் பண்ணி என்ன சொன்னாங்க மேடம்? நான் தான் கொடுக்கணும். என்னோட சரடை இவனுக்கு வச்சு கொடுத்துருக்கேன் 50,000. நீங்க தானே சொன்னீங்க காசுக்கு குறையில்லாத வாழ்க்கைன்னு. நான் தப்பு பண்ணிருக்கேன் மேடம். எனக்கு எப்படி செய்வாங்க அவங்க? 45 சவரம் அழிச்சிருக்கேன் இவனுக்காக. இவனுக்கும் இவன் குடும்பத்துக்கும் தான் 45 சவரன் அழிச்சிருக்கேன். சொல்றாங்களா மேடம்? குடும்பத்துக்குலாம் இல்ல போய் மேடம் இங்க பாருங்க. பாரு, உண்மை பேச. மேடம், அவங்க 2 சொல்றது பேருமே பாருங்க. வந்து மேடம் பொய் இவங்களும் சொல்றாங்க. உடந்த மேடம் இதுக்கு. உங்களுக்கு போய் தெரியாது. சொல்றாங்க. மேடம் ஆபீஸ் எங்களோட உறவுக்கு இவங்களும் உடந்த. மொத்தமா சேர்த்து ஆபீஸ் வீட்டுல சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போய் குழந்தை குட்டி குடுக்குற வரைக்கும் இவங்க ஒத்துருந்தாங்க. அது வரையும் இப்ப நான் இருங்க, இவங்க கேட்ட பணம் நான் குடுக்கலன்னு இப்ப அப்படியே என் மேல நான் கேட்கவே இல்லையே. டிசம்பர் மாசம் இப்ப நான் இவங்க கிட்ட இவங்க இவங்க பணம் அம்மாவுக்கும் வேணும்னு கேட்டேன் மேடம். நாங்க பழகுறது இவங்க இல்ல. அம்மாக்கும் தெரியும். ஆமா அவங்க தெரியும் அம்மா மேடம். அப்பாக்கும் தெரியும். அவங்க பிரச்சனை அம்மா அப்பாக்கும் தெரியும். நிஜம் மேடம் தெரியும். தெரிஞ்சு இவங்க 2 பேரும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நிஜம் அதான். எனக்கு அந்த ஒண்ணு பண்ண திறமை நான் வந்து கிடையாது. டார்ச்சர் பண்ணனா நான் போய் புருஷனை கூட நானா கேட்டேன். வீடு எடுத்து அப்ப அவங்க முதல் கொண்டு கொண்டு தெரியும். விட்டாங்களா உங்களோட? மேடம் இவங்க கெஞ்சுவாங்க மேடம் என்ன என்ன டார்ச்சர் பண்றான், நீங்க வந்துருங்க. நான் எப்ப வர அதெல்லாம் போறீங்கன்னு கேட்பாங்க இவங்க. நான் அதெல்லாம் பண்ண மேடம் மாட்டேன் சத்தியம் என் 2 பிள்ளைங்க உண்மையாவே சத்தியமா மேடம். சொல்றேன் மேடம். 2 மேடம், பேரும் எனக்கு தெரியும் மேடம். நானும் அதான் ஒத்துக்கிறேன், நானும் தப்பு அந்த டைம்ல பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா தெரிஞ்சும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க எனக்கு எப்படின்னா போங்க, எனக்கு மாசம் support மாசம் பண்ண 10,000 ரூபாய் எனக்கு வச்சா யாரும் கிடையாது. இதுதான் மேடம் பணம் இருந்த நிஜம். வரைக்கும் நான் கொடுத்தேன். நீங்க போன் போட்டு கெஞ்சினீங்களா? இல்ல அதெல்லாம் ஐயா, கிடையாது. கெஞ்சுவாங்க மேடம், கெஞ்சுவாங்க. நேர்ல சொல்றேன், கெஞ்சுவாங்க. 2 பேருமே தண்டிக்கப்பட அவன் என்ன வேண்டிய டார்ச்சர் ஆளுங்க தான். பண்றான். போய் சொல்றாங்க மேடம். இங்க கூட்டு வந்துட்டு இல்லீங்களா, மேடம், அதனால அப்படி போய் இல்ல, சொல்றாங்க. அவன் மேடம், என்ன டார்ச்சர் நான் பண்றான். ஒரு நிமிஷம், இப்பவாது அந்த பொண்ணுக்கு உண்மையா இருங்க. சத்தியமா மேடம் இருங்க. அந்த பொண்ணுக்கு தெரியுமா நீங்க 2 பேரும் எப்படி ஒரு உறவு இருக்குன்னு? இப்பதான் மேடம் தெரியும். அப்ப எல்லாம் தெரியாது. ஸ்டார்டிங்ல தெரியாது. உங்க உறவுக்கு Starting ல இவங்க தெரியாது. உடந்து இல்ல. இல்ல மேடம். அப்ப அவங்க போய் சொல்றாங்க. மேடம், அவங்க போய் எந்த சொல்றாங்க ஒரு மேடம். வைஃப் சொல்லுவாங்க மேடம் போயிட்டு வர சொல்லி. நீங்க சொல்லுங்க மேடம்.
எந்த ஒரு அவங்க wife ஆ அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்களா? கேளுங்க மேடம். மேடம் என் பொண்ணு வந்து சிரிக்கிறீங்க. இல்ல சிரிக்கல மேடம் நானு. தெரியும் இவங்க எல்லாம் இப்ப இவங்க எல்லாம் எப்படி ஒண்ணும் பண்ண பின்வாங்குறாங்க முடியல பாருங்க. என்னால. உங்க பேர் என்னம்மா? குமாரி. உனக்கு பேச கூட என்னதாம்மா பார்க்க எனக்கு பிரச்சனை? அவமானமா இருக்குது. ஒரு நிமிஷமா, எனக்கு இப்ப பெக்யூலியரா இருக்குது. என்னம்மா குமாரி உங்களுக்கு பிரச்சனை? உங்க பசங்க என்ன வயசாச்சு பசங்களுக்கு? கல்யாணம் ஆக போகுது மேடம் டிசம்பர் என்ன மாசம். பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? மேடம் அவங்களுக்கு எந்த அசிங்கம் வரக்கூடாதுதான் மேடம் இவனை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன் நானு. இதுக்கு முன்னாடி வேற யாராவது கூடயாவது உங்களுக்கு உறவு இருந்ததா? இல்ல மேடம். இல்ல இருந்தது மேடம். யாரு? ஃபாரின்ல இருந்தாங்க மேடம். ஆமா என்கிட்ட மேடம். சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட 1 வருஷமா குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சு பிளட் டெஸ்ட்லாம் பண்ண சொன்னார் சொல்லி தான் என்கிட்டயே வந்து இவங்க சேர்ந்தாங்க. அதனால எங்க வீட்டுக்காரர் என்ன கனெக்ஷன் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இருங்க இருங்க. உண்மைதான். என்னது? 10 வருஷம் ஆச்சு எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு என்னதுமா? வந்து ஃபாரின்ல இருந்தது உண்மைதான். நீங்க போனீங்களா? போயிருக்கேன் மேடம். பாக்குறவங்க பியூட்டிஷியன் வேலைக்கு போயிருக்கேன். அவங்க இருந்த இடம் எங்கன்னு கேளுங்க மேடம். யார் கூட இருந்தாங்கன்னு கேளுங்க. கால் கேர்ள்ஸ் கூட தான் இருந்தாங்க. இவங்களே என்கிட்ட சொன்ன விஷயம் இது 2 குழந்தை மேல சத்தியம் அவங்க பண்ண சொல்லுங்க. கேட்டிங்களா? கால் கேர்ள்ஸ் கூட இருந்து டெய்லி ட்ரிங்க்ஸ் உண்மை பண்ணுவாங்க மேடம். மேடம். எப்பத்தமா என்கிட்ட பேச்சு குடுத்து எல்லாம் என்கிட்ட வாங்கிக்கிறது. ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு என்ன டார்ச்சர் உங்க பண்றது. அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்காங்க. இறந்துட்டாங்க மேடம். இப்போ உங்க புருஷன் இருக்காரு இல்லையா? அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேடம். யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? அவங்க அம்மா அப்பா தான். சரி, உங்க வீட்ல அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கிடையாதா? எல்லாம் இருந்தாங்க மேம். யாரும் ஹெல்ப் கிடையாது. ஏன்? இப்ப அவங்க மேடம், ஒரு அவங்க நிமிஷம் ஃபேமிலி மேடம். பாப்பாங்க அண்ணன் தம்பி எல்லாருமே. யாருமே திரும்பி பாக்குறது இல்ல. மேடம் உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஏன் வாழ்க்கை எப்படி கெடுத்துக்கிறீங்க? ஏன் இப்படி ஒரு ஒரு மானத்தை விட்டு அப்படி என்ன ஒரு தன்மானம் எல்லாமே எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். எல்லாமே கொடுத்திருக்காருல்ல கடவுள் உங்களுக்கு. பசங்க கொடுத்திருக்காரு, நல்ல புருஷன் கொடுத்திருக்காரு. எதுக்குமா இப்படி ஒரு வாழ்க்கை? என்னம்மா உனக்கு பிரச்சனை? கொஞ்சம் சொல்றியா? எதனால நீ இப்படி பண்ண? கொஞ்சம் சொல்லுமா, எனக்கு தெரியணும். என்னம்மா பிரச்சனை? உண்மையை பேசு குமாரி. எதனால இப்படி எல்லாம் பண்ற நீ? நான் என்ன பண்ணுவேன்? இவன் கூட பழகம் தான் மேடம். எதுக்கும்மா அவரோட பழகின? இப்போ ஒரு குடும்பமா இருக்கும்போது, புருஷனோட இருக்கும்போது, பசங்க இருக்கும்போது எப்படி அப்படி ஒரு பழக்கம் வரும்? அது என்னவோ ஈஸியா கால் கேர்ள்ஸ் கூட இருந்தேன், வேற யாரு கூடயோ போறது ரொம்ப சகஜமா சொல்றீங்க. மேடம் நம்ம மனசுல தப்பு இருந்தா தானே மேடம் நம்ம அப்படி போக முடியும். இதேதான் மேடம் இப்ப வரைக்கும் சொல்றாங்க எங்க. சாக்கடையில போய் இருந்தாலும் நம்ம தப்பா போகணும்னு நினைச்சாதான் நம்ம போக முடியும். அப்படி ரொம்ப மனசுல தப்பே இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடா? இவன் அந்த மாதிரி பேசுவான் மேடம். அது அவளுக்கே தெரியும். இவன் எப்படி பேசி என்ன மிரட்டுவான், எப்படி போட்டோ காமிச்சு என்ன மிரட்டுவான், எல்லாம் இவகிட்ட கம்ப்ளைண்ட் புருஷனோட எதுக்கு குடும்பமா complaint வாழறது ஒரு போலீஸ்ல பொண்ணுக்கு போய் இதெல்லாம் எதுக்குமா? மேடம் நான் உடம்பு குறைக்கலாம் நியூட்ரிஷனுக்கு போனோம் மேடம். நானு இவன் நல்லா டேலண்டா பேசுவான்றதுக்காக என்ன நியூட்ரிஷனுக்கு ஷேரா வச்சுக்கலாம் தான் நான் அப்படிதான் இவனை இது பண்ணது. இவன் என்ன பேசி பேசி பேசியே ஒரு மாதிரி ஆக்கிட்டான். அதுக்கு முன்னாடியே நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களே. முன்னாடி வேலை பார்த்தது மேடம். அது அவர் இவன் அப்படி என்கிட்ட சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், நீ யார இது பண்ணிருக்க, யார் கூடயாவது வாழ்ந்திருக்கியான்னு என்ன கேட்டான். சரி இவன் தான் உண்மையா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நானும் உண்மையை சொன்னேன். ஆமா ஃபாரின்ல இருந்தேன், ஒரு ஆள் கூட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னேன். சாதாரணமா சொல்றீங்க. வேற உண்மை தானே மேடம் சொல்ல முடியும். இன்னமும் இருக்கு மேடம். அவங்களுக்கு வேற ஆளு கூட தொடர்பு இருக்கு மேடம். இப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? நான் என் குடும்பத்தோட போய் சேரணும் மேடம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என் நகை பணத்தை எடுத்துட்டு வந்தா தான் நான் உன்னை சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மேடம். நான் 25 நாளா கெஞ்சிட்டு இருக்கேன். என்ன கடனை வாங்கி என்கிட்ட 25 நாளா நான் கெஞ்சிறேன் மேடம். என்ன நாங்க சேர்க்க ரொம்ப மாட்டாங்க வீட்டுல. கஷ்டப்படுறவங்க. நாங்க அம்மா போட்டதான், அதுவும் இவர் வாங்கி போட்டது கிடையாது எனக்கு. எங்க அம்மா வீட்டுல போட்டதுதான். அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி போட்டது. அதையும் எடுத்து போயாச்சு. தப்பா அதை போயாச்சு. வீடு எடுத்து ஒருத்தவங்க கூட குடும்பம் பண்றேன். அதுக்கப்புறம் எப்படி நான் அந்த வீட்டுக்கே இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இப்ப நான் குடியிருக்கேன் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு 2 பேருமே வந்திருக்கேன் தான். நான் தான் ஒண்ணும் மேடம், பண்ண வருஷம் முடியாது. நான் இல்லாத நேரத்துக்கு வந்து இங்க பாருங்க இருந்திருக்காங்க மேடம். 2 பேரும். வர சொன்னதே இவங்க தான். என்ன சொன்னாங்கன்னா எங்க வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, சாமான்லாம் வாரின்னு வந்து போட்டு அந்த வீட்டுல போட்டு நான் வரேன்னா இல்லையான்னு என் கூட பக்கத்துல இருக்கவங்கள கேளுங்க மேடம். நான் நீங்க அவங்க வரேன். வீட்டுல போயிருந்தீங்களா? நான் வீட்டுக்கு போயிருக்கேன் இருக்கலாம் மேடம். மேடம். வீடு 2 பேருமே வந்து உள்ள இருந்தாங்க. கேட்கலான்னு போனேன். போன் பண்ணா போன் அட்டென்ட் பண்ணல. என் போன் பண்ணா என் போனை எடுக்கிறது கிடையாது. எப்ப போன் கடனை வாங்கி 2 பேரும் இங்க பாருங்க, 2 பேரும் கடனை வாங்கி என்கிட்ட விட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கும்போது இவங்களுக்கு நான் போன் பண்ணாம வேணாமா? 2 பேருக்கு யார் 2 பேருமே போன் எடுக்கல. நான் வீட்டுக்கு போகாம என்ன பண்ண முடியும்? நான் வீட்டுக்கு போயிட்டு அங்க பக்கத்துல கூட நான் செய்யும் போதெல்லாம் என்னோட உட்கார்ந்து சாப்பிட்டு
பிள்ளைங்களும் கவனிச்சுக்கிட்டு மேடம் பணம் எல்லாம் நகை கேட்டா பண்ணிட்டு இவங்க இப்ப சொல்றது எப்படி நான் மேடம் இவங்க இருந்தது என்னமோ உண்மைதான், அது வரையும் எனக்கு தெரியாது. நான் தான் முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டு புருஷனை வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு 10,000 ரூபாய் கொடுனாங்க, கொடுத்த வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க மேடம். பொய் பணம் சொல்றாங்க, கொடுக்கல. பொய் சொல்றாங்க சத்தியமான மேடம், உண்மை மேடம் இது. இதெல்லாம் பொய் சத்தியமான உண்மை. சொல்றாங்க. நல்லா எப்ப எல்லாம் பொய் கொடுக்கறத சொல்றாங்க நிறுத்து, என்னால கொடுக்க எல்லாம் பொய் முடியலையோ சொல்றாங்க. 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு பணம் நகை கொடு, எனக்கு தேவையில்லாம இல்ல என்ன உங்க சரி, செய்ய இப்ப குடும்பத்தை நான் கெடுத்துருவேன். அவங்க பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க? டிசம்பர் மாசம் தான் மேடம் வேலை பார்க்காம கொடுக்க முடியும். டிசம்பர் என்ன? டிசம்பர் கல்யாணம் முடியணும் இல்ல மேடம் என் பையனுக்கு. கல்யாணம் முடிஞ்சு நான் வேலை பார்த்து கொடுக்குறேன். அது எப்படி கல்யாணம்? அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க? கடனை வச்சுட்டு ரெண்டு பேரும் நீங்க ஒரு வீட்டுல கல்யாணம் தான் பண்ணுவீங்க, இருக்காங்க. வேலைக்கு கல்யாணம் முடிஞ்சு மேடம், எப்ப வேலைக்கு கூட போய் நான் எனக்குன்னு ஒண்ணு பண்ணிக்கல மேடம். சத்தியம் மேடம், எனக்குன்னு ஒண்ணுமே இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கு தான் நான் பண்ணேன். மேடம் பொய் சொல்றாங்க. எங்க பாருங்க, ஆபீஸ் போட்டோம் மேடம். ஆபீஸ் போட்ட இவங்க வந்து 45 சவரன் நகைன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பொய். அந்த ஆபீஸ்க்கு 30,000 ரூபாய் அட்வான்ஸ் மேடம், 4,000 ரூபாய் தான் வாடகை. என் புருஷனுக்கு போன் பண்ணி கேளுங்க மேடம். அவரு பொய் சொல்றாரு மேடம். ஒண்ணு இல்ல, அவரு எனக்கு போன் பண்ணி ஏன் சொல்றாரு, என் பொண்ணு உன் கூட தான் இருக்கா, நான் அவ கூட வாழ மாட்டேன், அவளுக்கு வந்து நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணிருக்கேன், வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. நீங்க போன் பண்ணி கேட்டுங்க, உன் கூட தான் இருக்கேன்னு எனக்கு phone தெரியும், பண்ணி தாராளமா கேளுங்க மேடம். தாராளமா கேட்டுங்க. கேளுங்க. எனக்கு போன் பண்ணி சொன்னாரு மேடம் அவரு. இல்லையான்னு மட்டும் கேளுங்க. 45 சவரம் அப்பட்டமான போய் பொய் சொல்றாங்க. 45 சவரன் நகைன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு 30,000 ரூபாய் அட்வான்ஸ் மேடம். ஒரு 3 இப்போ மாசம் உனக்கு என்ன அத வேணும்? கேளுங்க madam. ஆபீஸ் வச்ச இடத்துல வந்து விசாரிங்க மேடம், இவன் என்ன இப்போ உனக்கு என்ன பண்ணிருக்கான்றது. நான் என் ஒய்ஃபோட போய் சேரணும் மேடம். என் ஒய்ஃப் என்ன சேர்த்துக்க மாட்டேன்றா. என் பணத்தை நகைக்க மட்டும் அவங்கள வழி சொல்ல சொன்னேன். என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏன் உங்களுக்கு மேடம் அவருதானே அடைக்கணும், நானு அவருதானே இவங்க என்கிட்ட கேட்கணும். சொன்னது என்ன, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், 2 பேரும் வேலை செஞ்சு கடன் அடைக்கலாம் நான் அப்படின்னாங்க. சொல்லல, நீ வீட்டை விட்டு வா, என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன், நீ வீட்டை விட்டு வா, நம்ம 2 பேரும் வேலை செஞ்சு இந்த கடனை அடைப்போம். இவன் தான் என்ன கூப்பிட்டான், நான் கூப்பிடல அவனை. இவனை கூப்பிடணும், நான் 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவன். இவனை கூப்பிட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்புறம் ஏன் மேடம் இது வரைக்கும் என்ன வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க? நீ மிரட்டின்னு இருக்கடா என்ன? நல்ல மிரட்டா ஒரு ஏன் மேடம் ஆளு complaint பண்ணல? மிரட்டின்னு இருக்கடா நீ. ஏன் மேடம் இது கம்ப்ளைண்ட் பண்ணல அவங்க? என் புள்ள கல்யாணத்துக்கு நான் கெடுத்துருவேன். இங்க பாருங்க, என் புள்ள கிட்ட பொய் சின்ன மேடம் பிள்ளை போயிட்டு இதெல்லாமே. பாரு, நானும் உங்க அம்மாவும் வீடு எடுத்து வச்சிருக்கோம் பாரு. பொய் அப்படி மேடம் சின்ன அது. பிள்ளை கிட்ட போய் ஆமா, என் அது புள்ளைய காட்டுங்க. கூப்பிட்டு கேளுங்க மேடம். பெரிய பிள்ளைக்கு போன் பண்ணி உங்க அம்மாவை நானும் வச்சிருக்கிறது அத்தாச்சி எல்லாம் என்கிட்ட இருக்கு. அவனுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது, உங்க அம்மா என் கூட தான் குடும்பம் நடத்துறாங்க அப்படின்ட்டு. நான் உன் குடும்பத்துல இருக்கவே விட மாட்டேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்ப கொண்டு போய் சேர்க்க போறீங்க? அதான் மேடம், டிசம்பர் கல்யாணம் முடிஞ்சதும் நான் வேலை பார்த்து கொடுத்துட்றேன் மேடம். அந்த படத்துல என்ன செய்தீங்க? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? இவங்களுக்கு தான் செஞ்சோம். இவங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன நீங்க? இவங்க செஞ்சிருக்காங்க குடும்பத்துக்கு தான் கேளுங்க. செஞ்சேன். என் என்ன குடும்பத்துக்கு செஞ்சாங்க? ஒண்ணும் பண்ணல உன் madam. 2 பிள்ளைங்களை சத்தியமா சொல்லு, நான் எனக்கு சரி, ஒரு நிமிஷம். அவங்க குடும்பத்துக்கு சேரணும்னா அந்த 5 சவரனா அவங்களே வச்சு அவங்களே சாப்பிட்டுருப்பாங்களே, எதுக்கு உங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும்? என்கிட்ட குடுக்கல மேடம், ஆபீஸ் வைக்கும் போது போட்டது மேடம். நான் 45 சவரம் போட்டேன், அவங்க 5 சவரம் Office- போட்டாங்க. office வந்து காக இவங்க தான் தானே? வாங்கிட்டு ஆமா. போனாங்க ஆபீஸ் மேடம், ஷேர். அந்த ஆபீஸ் ஒரு அவங்க நிமிஷம். எடுத்து போயிட்டாங்க. ஒரு பூஜையே நிமிஷம். பண்ணாங்க ஆபீஸ்ல. அப்ப 50 பவன் இன்வெஸ்ட் பண்ணீங்க உங்க பிசினஸ்ல. ஆமா, 50 பவன் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க? 50 நீங்க கேளுங்க பவனுக்கு மேடம். வெறும் நகை தான் மேடம். நகை அது வச்சு இல்லம்மா, 50 பவனுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? எவ்வளவு காசு வந்திருக்கும்? 50 பவுன் மொத்தமா வைக்கல மேடம். நானு கொஞ்சம் கொஞ்சமா தான் வச்சது. எதுக்கு வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் வச்சது. சொல்றேன் யார்கிட்ட வச்சாங்கன்னு கேளுங்க, எனக்கு இல்ல. 50 பவன் நகை வைக்கிற ஒரு செகண்ட் மாதிரி மேடம், நான் ஒரே ஒரு அப்படி என்னமா சரி பிசினஸ் மேடம், பண்ண? 50 பவுன் நகை வைக்கிறவங்க என்கிட்ட ஏன் மேடம் நகை பணம் வாங்கணும்? நகை என்கிட்ட ஏன் வாங்கணும்? 50 பணம் ஏன் பவுன் வாங்கணும்? வைக்கிறமா நீ? அப்படி என்னமா பிசினஸ் பண்ண நீ? நகை கடையா வச்சிருந்த? இல்ல இல்ல, அப்புறம் அவங்க 5 பவன் நகைய அவங்களே கொண்டு போய் வச்சு அவங்களே சாப்பிட்டிருப்பாங்க. அத உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. உங்களை நம்பி அந்த 5 பவன் எடுத்து கைத்தி கொடுத்திருக்கால, அந்த நன்றி கடன் கூட இல்ல உங்களுக்கு. அதுக்கு இது பாரு, நீங்க மட்டும் பொறுப்பு இல்ல. அந்த 5 பவனுக்கு நீங்க 2 நானும் பேரும் பேருமே ரெண்டு பேரும் தான் போகுது. ரெண்டு பேருமே full-ஆ தண்டிக்கப்பட அவங்கள போய் மிரட்டாதீங்க. மேடம் அவங்க போய் சொல்றாங்க, நான் மிரட்டுற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் ஏன் மேடம் அவங்க என் கூட வராங்க? ஏன் நான் இப்படி மிரட்டுறேன் இருக்கிறாங்க? இல்லையா? நான் குடியிருக்க பக்கத்து வீட்டுல நான் வந்து இங்க கேட்டேன் பாருப்பா, மேடம். எல்லா பழியும் அவ மேல போட்டு எந்த பிரயோஜனம் இல்ல கிடையாது. பழி போடல மேடம், நடந்த உண்மையை சொல்றேன். இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு 70,000 ரூபாயும் அந்த நகையும் கொண்டு போய் சேரணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து எழுதி என்ன கொடுக்கணும். பண்றீங்களோ, எழுதி கொடுக்கலாம் கிடையாது, 4 நாள் அவளுக்கு போய் சேரணும். என்ன பண்றீங்க எங்களுக்கு தெரியாது. இவங்க கிட்ட நான் இத கேட்டதுக்கு மேடம், பாருங்க, இன்னொரு விஷயம், 2 பேரும் சேர்ந்து தப்பான வீடியோ எடுத்து நெட்ல போடுவேன்னு எல்லாம் சொல்றது கிரைம். அது அது போய் சொல்றாங்க மேடம். இவங்க அந்த மாதிரி மிரட்டினாக்கா இவங்க ஏன் மேடம் என் கூட இருக்கணும்? நீங்க சொல்லுங்க, ஏன் என் கூட இருக்கணும்? இப்பவும் ஒரு வீடியோ எப்போ அந்த வார்த்தையை சொன்னா அப்பவே அவனை விட்டு விலகிட்டேன் மேடம் நானு. பாருமா, போய் சொல்றாங்க. அதெல்லாம் இன்னொரு ஆள் இப்ப புடிச்சிட்டாங்க மேடம். நீ தப்பான வேற வீடியோ எதுக்கு எடுத்திருக்க, எங்களுக்கு ஆதாரம் இருக்கு. எது மேடம்? எங்களுக்கு ஆதாரம் கண்டிப்பா இருக்கு. மேடம். எடுத்திருக்க ஆமா மேடம். பாத்தியா? அதை வச்சுதான் மேடம் மிரட்டினது. இதுவே அவங்களுக்கே தெரியாது. இல்ல அவங்களுக்கு தெரியும், போய் சொல்றாங்க. இஷ். அது அவங்களே பாத்துருக்காங்க மேடம். இவங்க நீங்க என்ன சொன்னீங்க? குடும்பம் நடத்தினோம், கணவன் மனைவி ஆழ்ந்தோன்னு. எதுக்கு அந்த வீடியோ எடுத்தீங்க? மேடம் 2 பேரும் ட்ரிங்க்ஸ்ல இருந்த மேடம். அது இவங்களுக்கே தெரியும். இவங்களுக்கு தெரியாது. இல்ல மேடம், சத்தியமா எனக்கு தெரியும் மேடம். அது போய் தெரியவே சொல்றாங்க. தெரியாது எனக்கு.
அதுவும் இப்ப இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து வந்தாங்க பாருங்க அப்ப ரெண்டு பேருமே எனி எனக்கு டைம் தெரியவே ட்ரிங்க்ஸ்ல தான் தெரியாது இருப்போம். மேடம். எனக்கு தெரியாம எடுத்ததுதான் அந்த போட்டோ. தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு என்ன பேரு தெரியுமா? மேடம் நான் தப்பான தொழில் பண்ணிட்டு ஆமா, இருக்கேன். வேற என்ன? இதுக்கு என்ன பேரு? மேடம்? இதுக்கு என்ன பேரு? நீங்க ப்ரூஃப் காட்டுங்க மேடம். காமிக்கவா? நான் தப்பான காமிக்கவா? காட்டுங்க. காமிக்கிறேன் இருங்க. இப்ப வீடியோ காட்டுங்க. எடுத்து போடலாமா? போடுங்க, தாராளமா போடுங்க, போடுங்க. வீடியோ எடுத்துட்டு வாங்க. எடுத்து போடுங்க. தானே மேடம் குடும்ப பெண்கள் பண்ணுறது விஷயமாமா அது? அம்மா, உங்க 2 பேருக்குள்ள ஒத்து வரலன்னா, பிரச்சனை இருக்குன்னா நீங்க அங்கேயே தீர்த்துக்கணும். இப்படி வந்து உட்காரக்கூடாது. எல்லாருக்கும் அவமானம் இல்ல? இது காமிச்சு தானே மேம் வெட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஏமா நடந்துக்கிறீங்க? எனக்கு தெரியல மேடம் இந்த மாதிரி எடுப்பான்ட்டு. இந்த மாதிரி தப்புகளை ஏமா பண்றீங்க? குடும்பத்தோட இருக்க வேண்டியது தானே? எதுக்காக சொல்றாங்க இந்த மாதிரி தப்பான உறவுகள் ஏற்படுத்திக்க கூடாதுன்னு? பாத்தீங்களா? இந்த பாருமா, போதும். நீங்களாவே சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய காசை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சேர்த்துடுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்க எப்படியோ போங்க, என்னவோ செய்யுங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கே இங்க உட்காந்து கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு நீங்க செஞ்சதெல்லாம். எப்படி அந்த பொண்ணை சேர்த்துப்பா? உடனடியா நீங்க வந்து இத பாருங்க குமாரி, உடனடியா அவங்க காசு கொடுக்கலன்னா எங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு நாங்களே கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா நாடு கெட்டு போயிடும். வீடு போச்சு, புருஷனுக்கு அவமானம், பசங்களுக்கு அவமானம், பொண்டாட்டிக்கு அவமானம். பசங்களுக்கு நல்ல வேலை அதுங்களுக்கு விவரம் தெரியல. சரி, இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு விதத்துல அவங்க உன்னை விட பெட்டர். அட்லீஸ்ட் பேசாம இருந்தாங்க. என்ன பண்ண தெரியுமா? அவங்களோட சேர்ந்து தப்பெல்லாம் செஞ்சுட்டு பப்ளிக்கா வந்து உட்கார்ந்து அவங்கள அவமானப்படுத்துற, அவங்கள காட்டி கொடுத்த. இதை விட கேவலமான விஷயம் ஒண்ணும் இல்லை. அவங்க பண்றதை விட கேவலமான விஷயம் நான் சொல்ல மேடம். என்னது? இவங்களை நம்பி நான் வந்தேன். எதுக்கு இன்னொரு அந்த இப்போ வீடியோ எடுத்து 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கும். என் தாலியை வேலைக்கே போக மாட்டான் மேடம். அதெல்லாம் வேண்டாம். என்னவோ நடந்திருக்கு, ஆனா அது உங்களுக்குள்ள இருந்திருக்கணும். இல்ல மேடம், வெளிய வந்து அவங்கள காட்டி கொடுக்கறல, இதை விட கேவலமான விஷயம் வேற எதுவும் இல்ல. மாதிரி வந்து இது பாரு, என்ன வேணா இருக்கட்டுமே, என்ன வேணா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணா நடந்திருக்கட்டும், நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். இங்க வந்து உட்கார்ந்து காமிச்சு நான் கொடுக்கறல, ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஏன் மேடம்? இப்போ நான் இருக்கேன், திருப்பி இன்னொருத்தர் போய் அவங்க கிட்ட மாட்ட மாட்டாங்க. அதுக்காக தான் கவலை உங்களுக்கு இல்ல? கண்டிப்பா மேடம். திருப்பி இன்னொருத்தர் அந்த மாதிரி வாழ்க்கையில அவங்க வரக்கூடாது. அவங்க இன்னொருத்தர் வாழ்க்கையில வரக்கூடாது. பாருப்பா, உங்க 2 பேர்ட்டையும் நான் பேச தயாரா இல்ல. எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏதா ஒரு தப்பு நடந்திருக்குமோ, அவர் ஏதாவது ஒரு விதத்துல அவருக்கு அநியாயம் நடந்திருக்குமோன்னு நினைச்சோம். அதனாலதான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து காது கொடுத்தோம். ஆனா இங்க எல்லாமே வேற விதமா இருக்கு. நேர்களே, நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்